தாராங்க ஒரு தட்டு 2 3 4. அதாவது இதை கீழ்த்தட்டு என்று சொல்றாங்க, இது இரண்டாம் தட்டு என்று சொல்றாங்க, இது மூன்றாம் தட்டு என்று சொல்றாங்க, இதை மேல் தட்டுன்னு சொல்றாங்க. அதாவது நாலாம் தட்டு, 1 2 3 4ஆம் தட்டு. 4 தட்டுகள்ல 12 மாசத்துக்குரிய அறிக்கைகள், இங்க 12 மாசத்துக்குரிய அறிக்கைகள், அதாவது ஒரு வருடத்துக்குரிய அறிக்கைகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இங்க ஒழுங்குபடுத்தி இருக்காங்க. அந்த ஒழுங்குபடுத்தல தான் நீங்க சாராங்க மூன்றாம் தட்டில் உள்ள மாதங்களின் எண்ணிக்கை இரண்டாம் தட்டில் உள்ள மாதங்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கு. மூன்றாம் தட்டில் உள்ள மாதங்களின் எண்ணிக்கை இரண்டாம் தட்டில் உள்ள மாதங்கள எண்ணிக்கையின் 2 மடங்கு. இங்க 1 இருந்தா 2, இங்க 2 இருந்தா 4, இங்க 3 இருந்தா 2 மடங்கு. இது முதலாவது நிபந்தனையா தாரா. நல்லா பாத்துக்கணும். மூன்றாம் தட்டில் உள்ள மாதங்களின் எண்ணிக்கை இரண்டாம் தட்டில் உள்ள மாதங்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கு. அப்ப இதான் கூட. சரி, அடுத்தது கீழ்த்தட்டு மற்றும் மேல்தட்டு ஆகியவற்றில் உள்ள மாதங்களின் எண்ணிக்கை சமம். அதாவது கீழ்த்தட்டுல உள்ளதும் மேல்தட்டுல உள்ள மாதங்களின் எண்ணிக்கையும் சமம். அப்ப இதை நான் வைன்னு எடுக்கேன். அப்ப இது வை விளங்குறதுக்கு வேற ஒன்று இந்த எக்ஸ் ஒய் போட்டு நாம இங்க செய்ய போறது இல்லை. இது 2x, இது x. சரி, சமமாகும். இந்த 2 தட்டுக்களையும் எடுத்துக்கொண்டால் கீழே உள்ள தட்டில் பழைய மாத அறிக்கைகள். சரி, இப்ப நம்ம கொண்டு வரமே மாதங்கள் அறிக்கை என்னன்னு, இப்ப கீழுக்கு ஜனவரில இருந்து ஸ்டார்ட் பண்றியா, மேலுக்கு ஜனவரில இருந்து ஸ்டார்ட் பண்றியான்னு ஒரு இது வரும். அதுக்கு தான் கேட்டாங்க கீழுக்கு இருந்தா ஜனவரி பிப்ரவரி ஜூன்ல இருந்து என்ன வரையும் டிசம்பர் வரையும் பூரணமாக அடுக்கியிருக்காங்க. சரி, மேலே இருக்கு. சரி, முதலாவது இது முதலாவது சொல்றாங்க. அதுக்கு பிறகு அடுத்தது அதன் பின் என்று சொல்றாங்க. இப்ப அதன் பின் என்று தொடங்குறதுக்கு முதல் இதை எப்படி அடிக்கிரிப்பாங்கன்னு பார்ப்போம். இதை அடிக்கிறத கண்டுபிடிக்கிட்டோம்னா அந்த கேள்விலேசு அடிக்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இது 2, இது 1 மடங்குண்டா, இது ஒன்றாக இருந்தா ஒரு மாசம் இதுல அடுக்குனா இதுல 2 மாசம் அடுக்குவாங்க. இதுல 1 மாசம் அடுக்குனா இதுல 2 மாசம் அடுக்குவாங்க. இதுல 2 மாசம் அடுக்குனா இதுல 4 அடுக்குவாங்க. இதுல 3 அடுக்குனா இதுல 6 அடுக்குவாங்க. இதுல 4 அடுக்குனா இதுல 8 அடுக்குவாங்க. அதோட கூட அடுக்கல. ஏன் கூட்டுத்தொகை இங்க 12 வந்துட்டு, அப்ப இங்க 0 0 வரும். அப்படி ஒரு ஆப்ஷன் வராது. அப்ப இந்த ஆப்ஷன்ல அடுக்கல. ஏன்னா இங்க 7 அடிக்கிருக்காங்களே. சரி, அடுத்த ஆப்ஷனை பார்ப்போம். 2 3 ஆக இங்க 3 அடிக்கிருக்காங்க. அப்ப மிச்சம் எத்தனைன்னா 9 அடுக்கணும். மிச்சம் 9 அடுக்கிறதுக்கு இங்கேயும் சமனா பிரிக்கணும். அப்போ 9 சமனா பிரிக்கலா 4.5 வரும். தசத்துல மாதம் வராது. தசத்துல மாதம் வராதுன்னா நம்ம தசத்துல அடிக்கலாம். 1.5 மாசம் அடிக்கலாம். முழு மாசத்துக்கு தான் அடுக்கலாம். ஆகவே இந்த ஆப்ஷன் வராது. இந்த ஆப்ஷனை பாத்தீங்கன்னா 9, அப்ப மிச்சம் 3, அதை பிரிச்சாலும் என்ன 1.5 வரும். அதையும் நாம என்ன இந்த ஆப்ஷனே எடுக்கலாம். அப்ப இங்க 4, இங்க 2, அப்ப இங்க 4 மாதங்கள், இங்க 2 மாதங்கள். அப்ப இங்க 4, இங்க 2டா மொத்தம் 6. அவ மிகுதியா இருக்கிற இந்த 6 மாசத்துல இங்க 3, இங்க 3, இவ்வளவுதான். ஆகவே கீழ்த்தட்டுல ஃபர்ஸ்ட் 3 மாசம், அடுத்த தட்டுல அடுத்த 2 மாசம், அடுத்த தட்டுல அடுத்த 4 மாசம், அடுத்த தட்டுல அடுத்த 3 மாசம். அப்ப சொல்லுங்க பார்ப்போம். கீழ்த்தட்டுல இருக்கிறது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அடுத்த தட்டுல 2 மாசம், அவ மார்ச்சுக்கு பிறகு ஏப்ரல், அடுத்தது மே. அடுத்த தட்டுல அதுக்கு அடுத்த 4 மாசங்கள் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். அடுத்த தட்டுல கடைசி 3 மாசம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இவ்வளவு இப்படித்தான் அடிக்கிருப்பாங்க. ஆகவே இந்த தரவுகளை வச்சு நாம அடுக்கின விதத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அதுக்கு பிறகு சொல்றாங்க மேற்கண்ட பழைய அறிக்கைகளை கீழ்த்தட்டிலும் புதிய அறிக்கைகள் மேல்தட்டிலும் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளை மாற்றமின்றி, அதாவது பழசு கீழுக்கு தான் இருக்கணும், புதுசு மேலுக்கு தான் இருக்கணும் என்ற நிபந்தனைகளின் மாற்றமின்றி 3 மாதங்களுக்குரிய அறிக்கைகள் வேறு தட்டுகளுக்கு மாற்றப்பட்டன. 3 மாதத்துக்குரிய அறிக்கைகள் வேறு தட்டுகளுக்கு மாற்றப்பட்டன. இதன் மூலம் ஒரு தட்டு காலியாகி மீதமுள்ள 3 தட்டுகளிலும் தலா 4 மாதங்களுக்குரிய அறிக்கைகள் இருக்கும் வகையில் மறுசீரமைக்கப்பட்டது. அப்ப இதுல 1 காலியாகுது, மற்றதுல எல்லாம் 4 4 4 என்று வருது. சரி, 2 நிலைகளிலும் ஒரே மாதத்துக்குரிய அனைத்து அறிக்கைகளும் ஒரே தட்டிலே வைக்கப்பட்டுள்ளன. சரி, ஓகே. அப்ப இதை நாம கேள்வியை வாய்ச்சிட்டு நாம இதுக்கு அடுத்ததுக்கு மாற்றுவோம். 2வது ஆப்ஷன். இப்ப முதலாவது கேள்வியை பாத்தீங்கன்னா, முதல் அமைப்பில் நிமல் 2 தட்டுகளில் இருந்து அனைத்து அறிக்கைகளையும் பார்த்தார். அவர் பார்த்தவை தொடர்ச்சியான 6 மாத அறிக்கை. அப்ப தொடர்ச்சியான 6 மாத அறிக்கையை பார்த்திருக்காரு 2 தட்டுக்கள். 2 தட்டுக்கள்ல 6 மாத அறிக்கையை பாக்குறேன்டா, தொடர்ச்சியா பாக்குறேன்டா, இதையும் கூட்டினா எத்தனை வருது? இங்க 3 ஆச்சு. அப்ப தொடர்ச்சியா பார்க்கலாம். இங்க 4, இங்க 3, அப்ப தொடர்ச்சியாக 6 மாதத்தை பார்க்கலாம். அப்ப 2ஆம் தட்டு 3ஆம் தட்டையும் பார்த்தாருன்னா தொடர்ச்சியாக 6 பார்க்கலாம். அடுத்தது இதையும் கூட்டினோம்னா நமக்கு 4 7 வந்துடும். அப்ப இது 7 தான். அவ தொடர்ச்சியாக 6 மாதத்தை பாக்குறாருண்டா 3ஆம் தட்டும்
ரெண்டாம் தட்டையும் அவர் பார்த்திருக்கணும். அவர் விட ரெண்டாவது. அடுத்ததை பாருங்க. முதல் அமைப்பில் இருந்த அறிக்கைகளில் ஒரு மாதத்துக்குரிய அனைத்து அறிக்கைகளையும் வேறு சட்டுக்கு மாற்றினால், அந்த இரண்டாவது நிபந்தனைக்கு மாற்றினால் ஆண்டின் 4 காலாண்டுகளுக்குரிய அறிக்கைகள் 4 சட்டுகளா பிரிக்கப்படலாம். சரி, இங்க இரண்டாவது நிபந்தனையில இங்க வேற தான் சொல்றாங்க. முதல் அமைப்பில் இருந்த, இது முதல் அமைப்பில் இருந்த அறிக்கைகளில் ஒரு மாதத்திற்குரிய அனைத்து அறிக்கைகளையும் வேறு ஒரு சட்டிற்கு மாற்றினால் ஆண்டின் 4 காலாண்டுகளுக்குரிய அறிக்கைகள் 4 தட்டுக்களாக பிரிக்கப்படலாம். அவ்வாறு செய்த எந்த மாதத்தின் அறிக்கை, அதாவது 4 காலாண்டுகள் தான் என்ன, 3 3 3 3 வந்துருக்கு, 4 காலாண்டுகளா பிரிக்கிறீப்பா. முதலாவதுல 3 தானே இருக்கு. இதுல ஒரு முதலாவது காலாண்டு வந்துட்டு இத காலாண்டு ஆக்கணும்டா இதுல இருந்து ஜூன், அதாவது 3வது சட்டில இருந்து ஜூனை இதுக்கு போட்டா இது காலாண்டா போயிடும். அப்ப இங்க இதுல இருந்து ஜூனை நான் இங்க கொண்டாந்து போட்டேன்டா, 3ஆம் தட்டில இருந்து ஜூனை 2ஆம் தட்டிற்கு மாத்தினண்டா இதுல 3 வந்துடும், அங்கால மத்த 3 காலாண்டு வந்துடும். அப்ப இதுல எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு. ஆகவே இந்த காலாண்டு வாரண்டா 3ஆம் தட்டில் இருந்து நாம 2ஆம் தட்டுக்கு ஜூனை கொண்டாடணும். ஆனா அங்க விட என்ன, 4வது விட இல்ல கொஞ்சம் மாற்றம் செய்யுங்க. ஆனா 2ஆம் தட்டில் இருந்து 2ஆம் தட்டில் இருந்து இருக்கு, 2ஆம் தட்டில் இருந்து இல்ல 3ஆம் தட்டில் இருக்கு, இல்லாட்டி 2ஆம் தட்டுக்கு இன்று வந்திருக்கணும். ஆனா எந்த தட்டில் இருந்துன்னு எனக்கு இருக்காங்க. ஆகவே அதுக்குரிய விட 4வது விடையா எடுப்பாங்க. 4வது விடையா ஜூன் போட்டுட்டு அதை 2 இல்ல 3 மாத்துங்க, அப்பதான் சரியா வரும். 3ஆம் தட்டில் இருந்து ஜூனை கொண்டாடணும். சரி, அடுத்தது இரண்டாவது அமைப்புன்னு அங்க சொல்றாங்க. இரண்டாவது அமைப்பு அதன் பின்னணி சொல்றாங்க தானே. ஒவ்வொரு தட்டிலும் 4 மாதங்களுக்குரிய அறிக்கைகள் இருக்கும் வகையில் மாற்றிய போது எந்த தட்டு காலியாகப்பட்டது. இப்ப இரண்டாம் அமைப்பு என்று சொல்றது, இப்ப இது 3 இது இடையில ஒன்று ஆறாங்க. இப்ப இரண்டாம் அமைப்புல ஒவ்வொரு தட்டிலையும் 4, இரண்டாம் அமைப்புல என்ன சொல்றாங்க, 3 மாதங்களுக்குரிய அறிக்கைகள் வேறு தட்டுக்கு மாற்றம். அப்ப இது முதலாம் அமைப்பு. இரண்டாம் அமைப்புல 3 மாதங்களுக்குரிய அறிக்கைகளை வேறு தட்டுக்கு மாத்தணும். அது 4 நாளா இருக்கு. ஆகவே அதுக்கு சாத்தியம் மிச்சம் குறைஞ்சதுல இருந்து தான் போகணும். மிக குறைஞ்சது என்னன்னா 2ஆம் தட்டு. ரெண்டாம் தட்டை பாத்தீங்கன்னா நான் இந்த ஏப்ரல்ல இங்க கொண்டாந்தேன்டா இங்க 4 ஆயிரும். என்ன இதை 4 ஆக்குறேன், அதான் ஒரு வழி, வேற ஒரு வழியும் இல்லை. ஆகவே இதை நான் கீழக்கு கொண்டாந்தேன்டா சரி. மேலுக்கு போட்டேன்டா மே ஜூன் ஜூலை 5 ஆகும். அப்ப 2 மாசத்துல கை வச்சிருக்கேன். அவங்க சொல்லி 3 மாசத்துல கை வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப முதல்ல 1 மாசத்துல நான் ஏப்ரல கீழுக்கு தூக்கிட்டேன், மேலுக்கு தூக்கிட்டேன். இப்ப இதுல வாரது மே மீனுக்கு இந்த தாளை 1 2 3 4 5 வரும். இன்னைக்கு 4 தானே வரணும். ஆகவே செப்டம்பரை இதுல தூக்கி போட்டேன்டா சரி. ஆகவே 3 மாசத்தை மாத்திருக்கேன். ஏப்ரல கீழுக்கு போட்டிருக்கேன், கீழுக்கு 4 ஆக்கிட்டேன். ஏன்னா ஒரு சட்டை காலியாக்கணுமே, 2வது நிபந்தனையின் படி ஒரு சட்டை காலியாக்கணும். அப்ப நாம் என்ன செய்யணும், ஒரு சட்டை கீழுக்கு போடுறேன், மேலுக்கு கொண்டு வரேன். அப்ப கொண்டாந்தா இதுல 5, அப்போ ஒரு செப்டம்பர் எடுத்து மேலுக்கு போட்டா சரியானே. வேற எதுவும் நம்ம பார்த்தோம்னா வராது, ஏன்னா மத்ததுல எல்லாம் கூட இருக்கு. மத்தது நாம இப்ப இங்க ஏப்ரல் மே இதை 4 ஆக்குறேன்டா, மேலுக்கு இருந்து 2 தூக்கிட்டு வரணும், இந்த 2ஐயும் மேலுக்கு போகணும். ஆகவே 4. அப்ப அது செட் ஆகாது. மத்த கூட இருக்கிறத பாத்தீங்கன்னாலும் என்ன செய்யாது, 4 நாளா ஆக்க இயலாது. அப்ப முதலாவது நாம் இந்த 2ஆம் தட்டை காலி ஆக்குறோம், ஏப்ரல கீழுக்கு 1ஆம் தட்டுக்கு கொண்டாடுறோம், மேய 3ஆம் தட்டுக்கு கொண்டு போறோம், இதுல இருக்கிற செப்டம்பரை மேல் தட்டுக்கு கொண்டு போறோம். அப்ப அந்த அடிப்படையில அவன் கேட்ட கேள்வி என்னன்னா, தட்டு காலியாக்கப்பட்டது, 2ஆம் தட்டு காலியாக்கப்பட்டது. அடுத்தது இரண்டாவது அமைப்பில் கீழ்த்தட்டிற்கு மாற்றப்பட வேண்டியது என்னென்றா ஏப்ரல் என்ன. அடுத்தது இரண்டாவது அமைப்பில் வேறு ஒரு தட்டிற்கு மாற்றப்பட வேண்டிய மாத அறிக்கை. அப்ப இதுல 4 சந்திருக்காங்க. வேற ஒரு தட்டிற்கு மாற்றப்பட வேண்டியது ஜூன் இல்ல, ஜூலை இல்ல, ஆகஸ்ட் இல்ல, செப்டம்பரை மேலுக்கு மாத்தணும். அப்ப அதுக்கு செப்டம்பர் வழியாக வரும். ஆக இவ்வளவும் இந்த முதலாவது 5 கேள்வி லேசான கேள்வி. நோமலா விளங்கிட்டீங்கன்னா லேசான கேள்வி. நீங்க இதை வச்சு எடுத்துட்டீங்கன்னா, அதாவது என்ன இது கூட்டி வாரது ஒற்றை இலக்கமா இருந்தா டபுள் ஆகுனா நம்ம இங்க சமண பிரிக்கலான்ற அமைப்பு மட்டும் ஐடியா வந்துட்டாலே மற்றது எல்லாம் என்னையா இருக்கும், இலகுவாக இருக்கும். வேலை யாருக்கு என்ன பிரச்சனைன்னா கேட்டுக்கொள்ளும். அப்படி பிரச்சனை இல்லாட்டி நம்ம அடுத்த வேலைக்கு போவோம். அடுத்த வேலையை பாத்தீங்கன்னா அவ
அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி கொஞ்சம் இலகுவான கேள்விதான், பெருசா கஷ்டமெல்லாம் இல்ல. சரி, ஓகே. அப்ப என்ன பாத்தீங்கன்னா இந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் கூட எடுத்துட்டேன். நீங்க இதை மட்டும் மாத்திக்கொள்ளுங்க. சரி, 3ஆம் தாட்டில இருந்து மாத்திட்டீங்கன்னா சரி. 2வது கேள்வி. அடுத்தது முதலாவது நம்பர் சீரிஸ் கேள்விகள். அப்ப நம்பர் சீரிஸ் கேள்வியில நான் முதலாவது எப்பயும் நம்பர் சீரிஸ் கேள்வி வந்தா முதலாவது நார்மலா பார்க்கணும், வேற என்ன இந்த ஒற்றை எண் தொடர்பு, இரட்டை எண் தொடர்பு, அதே மாதிரி முதன்மை எண் தொடர்பு இருக்கான்றத முதலாவது பார்க்கணும். அதுக்கு பிறகு அடுத்தது கூடி கூடி போறத பார்க்கணும். அது இந்த கூடி கூடி போற மாதிரி இல்லாட்டி குறைஞ்சு குறைஞ்சு போனா எத்தனையால குறையிலிருந்து பார்த்தா தான் நமக்கு ஐடியா பார்த்து. ஏன்னா வேற மாதிரி நாம பார்த்தோம் வேண்டாம், இது எப்படி கூடுது இல்லாட்டி எப்படி குறையுதுன்னு ஒரு வகையில நாம எடுத்துட்டோம்னா தான் அதுக்குரிய ஐடியா பார்த்தோம். நான் அடுத்த சீரீஸ்ல நான் அடுத்த 5 பேப்பர் சொல்லுங்க தானே. அந்த அடுத்த 5 பேப்பர் சொல்லுவக்குள்ள நான் ஒரு தனி பாடமா அந்த நம்பர் சீரீஸை எல்லா வகையாகவும் பிரிச்சு அதுக்குரிய ஒரு கிளாஸ் நான் அரேஞ்ச் பண்றேன். அது கொஞ்சம் என்ன நம்பர் சீரீஸ் கட்டாயம் எல்லாருக்கும் வரும். அவை அதுக்கேற்ற மாதிரி நான் அடுத்ததுல என்ன இப்ப அஞ்சு அடுத்த கிழமையோட முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது நான் என்ன இந்த 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றேன். அதுல எம்எஸ் வாக்களுக்கு கொஞ்சம் அவங்களோட எக்ஸாம் டேட்டை பார்க்கணும். மேக்சிமம் எக்ஸாம் 19ஆம் தேதியா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இனி மத்த ஆக்களுக்கு மத்த ஆக்களுக்கு என்ன தொடர்ச்சியாக நடந்து போகும். சரி, இப்ப இதுல பாருங்க. அப்ப இங்க 3 8. அப்ப 3ல இருந்து 8க்கு போகுது 5 கூட +5.